அன்புமிக்க தோழர்களே, நாம் இன்று கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரும் சுதந்திரத்திற்காக தம் சிறு வயதிலிருந்து பாடுபட்டு தம் வாழ்க்கையின் இறுதி வரை உழைப்பாளி மக்களுக்காக போராடியவருமான தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்களை பற்றி காணலாம். தோழர்களே, தோழமை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கெடுப்பவன் தோழன். அந்த பொருளில்தான் கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். வேறு அடையாளங்களை விட தோழர் என்னும் அடையாளம்தான் அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. உலகில் வேறு எந்த பதவியும் கொடுக்காத பெருமிதத்தை தோழர் என்னும் பதம் அவர்களுக்கு கொடுக்கிறது. நமது நாட்டில் முதல் தலைமுறை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பெரும்பாலும் காங்கிரஸிலிருந்து வெளியேறியவர்கள், விடுதலைப் போரில் வீரத்துடன் போராடியவர்கள். 14 வயதிலேயே மூவர்ண கொடியை ஏற்றி துப்பாக்கி குண்டுகளுக்கிடையே ஆட்சியர் அலுவலகத்தில் ஏறிய சுர்ஜித் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட 1931 மார்ச் 23ஆம் நாள். அடுத்த ஆண்டு அதே நாளில் பஞ்சாபைச் சேர்ந்த ஹோஷியாபூருக்கு கவர்னர் வருவதாக இருந்தது. ஹோஷியாபூர் காங்கிரஸ் கமிட்டி அந்நாளில் அங்கிருந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் யூனியன் ஜாக் கொடியை இறக்கி மூவர்ண கொடியை பறக்க விடுவோம் என்று அறிவித்தது. அந்த அறிவிப்பே ஒரு போராட்டத்திற்கான அறைகோல் போலத்தான் இருந்தது. இதை பிரிட்டிஷ் அரசும் உணர்ந்திருந்ததால் மூவர்ண கொடியை பறக்கவிடும் முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் சுட்டு தள்ளுவோம் என்று அறிவித்திருந்தது. இந்த எச்சரிக்கையை கண்டதும் காங்கிரஸ் போராட்டத்திலிருந்து பின்வாங்கியது. இதை அறியாத ஒரு சிறுவன் விறுவிறுவென்று காங்கிரஸ் அலுவலகத்திற்குள் நுழைந்து, எப்போது போராட்டம், நானும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என சொல்லியிருக்கின்றார். போராட்டம் நடைபெறப் போவதில்லை என்பதை அறிந்ததும் மிகவும் அதிருப்தி அடைந்த சிறுவன் ஏன் எதற்கு என்று அங்கிருந்தவர்களை கேள்வி கேட்க, அங்கிருந்த ஒருவர் விளையாட்டாக, ஏன் நீ போய் கொடி ஏற்றித்தான் பாரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆனால் அந்த சிறுவன் இதை விளையாட்டாக நினைக்கவில்லை. தனது பையில் மூவர்ண கொடியை சுருட்டி எடுத்துக்கொண்டான். நீதிமன்றத்தை சென்றடைந்தான். அங்கே சுற்றி கொண்டிருந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கண்ணில் படாமல் மேலே ஏறினான். யூனியன் ஜாக் கொடியை இறக்கி மூவர்ண கொடியை ஏற்றும் சமயத்தில் அதை கவனித்துவிட்ட காவலர்கள் சுடத் தொடங்கினார்கள். இப்போதும் சிறுவன் மிரளவில்லை. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் உள்ளே இருந்து ஓடி வந்து பார்த்த ஆட்சியர் சிறுவனை பார்த்ததும் சுடுவதை நிறுத்தச் சொன்னார். பிரிட்டிஷ் எதிர்ப்பு முழக்கத்தை எழுப்பிய சிறுவன் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு அசுத்தமான சப்ஜெயிலில் அடைக்கப்பட்டான். தான் யார் என்று சொல்ல அவன் மறுத்துவிட்டான். மறுநாள் விசாரணையில் அவன் பெயர் என்னவென்று நீதிபதி கேட்க, அந்த 16 வயது சிறுவன், என் பெயர் லண்டன் தோட் சிங், லண்டனை உடைக்க வந்த சிங் என்ற அர்த்தம் என்ற அவனை மன்னிப்பு கேட்குமாறு நீதிபதி வற்புறுத்த அவன் மறுத்துவிட்டான். தான் மூவர்ணத்தை ஏற்றியது சரியே என்று வாதிட்டதோடு பகத்சிங்கை புகழ்ந்தும் பேசினான். ஆத்திரமடைந்த நீதிபதி அவனுக்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்தார். ஏளனமாக சிரித்த அவன் 1 வருடம் தானா என்றான். மேலும் ஆத்திரமடைந்த நீதிபதி 4 ஆண்டுகள் தண்டனை விதித்தார். 4 ஆண்டுகள் தானா என்றான் மீண்டும். அந்த குற்றத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்க சட்டத்தில் இடமில்லை என்பது தெரிந்ததும் மகிழ்வுடன் சிறை சென்றான் அந்த சிறுவன் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித். 1916ஆம் ஆண்டு சுர்ஜித் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவரது பிறந்த தேதி தெரியாததால் பகத்சிங் உயிர் தியாகம் செய்த மார்ச் 23ஆம் தேதியை தனது பிறந்த தேதியாக எடுத்துக்கொண்டார். சுர்ஜித் பண்டாலா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை சுதந்திர போராட்டத்தில் இணைந்தவர். அகாலிகளுடனும் கதாரி பாபாக்களுடனும் தொடர்புடையவர். தாயாரும் ஒரு கட்டத்தில் அதில் இணைந்து விட்டார். சுர்ஜித்துக்கு 7 வயதான போது அவரது தந்தை கைது செய்யப்பட்டார். இதை ஏற்காத அவரது தாத்தா அவரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். மிக மோசமானது இளமையில் வறுமை. அதை அனுபவித்தவர் சுர்ஜித். அவர் தாய் தான் செல்லும் கூட்டங்களுக்கெல்லாம் மகனையும் கூட்டிச் சென்றதால் சுர்ஜித்துக்கு சுதந்திர தாகமும் இளமையிலேயே ஊட்டப்பட்டது. சோவியத்திலிருந்து திரும்பிய சந்தோக் சிங் என்பவர் கீர்த்தி என்ற பத்திரிகையை வெளியிட்டார். அதனுடன் சுர்ஜித்தின் தந்தை தொடர்பில் இருந்தார். சுர்ஜித் அந்த பத்திரிகையால் கவரப்பட்டார். 15 வயதில் பகத்சிங்கின் நவ் ஜவான் பாரத் சபாவில் இணைந்தார் சுர்ஜித். சுர்ஜித்தின் முதல் அரசியல் செயல்பாடு 1931
தடை செய்யப்பட்ட ஹர்தாரி தலைவர் கரம் சிங் சீமாவும் பாக் சிங் கனடியனும் பேசிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததாகும். அந்த கூட்டம் பெரும் வெற்றி பெற்றது. மறுநாள் அவரை தேடி பள்ளிக்கூடத்திற்கே போலீஸ் வந்துவிட்டது. சுர்ஜித் மன்னிப்பு கேட்க மறுக்க அவர் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். தாய் அவரை வேறொரு தங்கி படிக்கும் பள்ளியில் சேர்த்தார். காசே இல்லாத சூழலில் அவரை படிக்க வைப்பது மிகவும் சவாலானதாக இருந்தது. இந்த சூழலில் கொடியேற்றிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட சுர்ஜித் தில்லியில் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். அவர் சீர்திருந்துவாக இல்லை என்பதோடு அவரது கதையை கேட்டு மற்றவர்களும் ஊக்கம் பெற்றனர். மிரண்டு போன அரசு அவரை லாகூரில் உள்ள போர்ஸ்டல் சிறைக்கு மாற்றியது. அங்கு புரட்சியாளர்களை சந்தித்து மேலும் ஊக்கம் பெற்றார். 1934 2 ஆண்டுகளுக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். ஜலந்தரில் காங்கிரஸ் கட்சி செயலாளராக ஆன சுர்ஜித் சோவியத்திலிருந்து திரும்பிய சில கம்யூனிஸ்டுகளால் சோசலிசம் நோக்கி ஈர்க்கப்பட்டார். அவர்கள் ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சுர்ஜித் ஜலந்தரில் ஒரு புத்தக கடை திறந்தார். அது புரட்சியாளர்களின் தளமாக மாறியது. ஜலந்தர் ஹோஷியாபூரின் கம்யூனிஸ்டுகளின் மையமாகவும் இருந்தது. அங்கு விடுதலைக்கு போராட இரத்தத்தால் கையெழுத்திட்டு உறுதியேற்றனர். 1938 சுர்ஜித் பஞ்சாபிலிருந்து வெளியேற்றப்பட்டு சஹரன்பூர் சென்றார். அங்கு சிங்காரி என்ற பெயரில் ஒரு மாத பத்திரிகையை தொடங்கினார். நேருவை சந்தித்தார். நேரு சுர்ஜித்திடம் இந்திய மக்கள் செங்கொடிக்கு தயாராகாததால் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யுமாறும் அதில் தான் பேசுவதாகவும் கூறினார். அப்படியே செய்தார் சுர்ஜித். ஒருமுறை கூட்டம் நடத்தும் இடங்களை போலீஸ் ஆக்கிரமித்துவிட சற்றும் அசராத சுர்ஜித் இரவோடு இரவாக தன் வயலில் விதைத்திருந்த சோளக்கதிர்களை அறுத்துவிட்டு அங்கு கூட்டத்தை நடத்தினார். 1936 அகில இந்திய விவசாய சங்கம் தொடங்கப்பட்டது. கடைசி வரை அதில் பங்கேற்று வழி நடத்தியவர் சுர்ஜித். விவசாயிகளுக்கு காங்கிரஸ் உதவும் என்ற கனவு பொய்த்ததால் அதிருப்தி அடைந்தார் சுர்ஜித். அவரது சிறை வாழ்வு விடுதலைக்கு முன்னும் பின்னும் நீண்ட காலம் இருந்தது. சுர்ஜித் மீது வாரண்ட் இருந்தது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்று கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டே இருந்தார். ஒருமுறை அவர் கிராமத்தை போலீஸ் சுற்றி வளைத்துவிட ஓர் இசைக்கலைஞனைப் போல் வேடமிட்டு தப்பிவிட்டார். இன்னொரு முறை மாட்டிக்கொண்ட போது போலீஸால் அவரை சரியாக அடையாளம் காண முடியாததால் தப்பிவிட்டார். முக்கியமான சாலைகளை போலீஸ் அடைத்து விடுவதாலும் ரயிலையும் சோதனையிடுவதாலும் சுர்ஜித் தனது பயணங்களுக்கு வேறொரு உபாயத்தை கையாள வேண்டியிருந்தது. லாரி ஓட்டுநர்கள் பலர் அவருக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தனர். ஓட்டுநரின் தலைக்கு மேல் இருக்கும் சிறு அறையில் சுர்ஜித் நுழைந்து ஒளிந்து கொள்வார். இறுதி வரை யாராலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெருக்கடி காலத்திலும் இந்த இரகசிய பயணம் அவருக்கு கை கொடுத்தது. இறுதியில் 1939 கைதானார். தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். மலம் கழிக்கக்கூட வெளியே செல்ல அனுமதி இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு சட்டி தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இருளிலேயே இருந்ததால் அவரது கண்கள் பாதிக்கப்பட்டன. பிரிட்டிஷ் அரசு கடுமையாக நடந்து கொண்டது. அங்கு ஒரு முறை வந்த ஒரு ஐரிஷ் மருத்துவர் சுர்ஜித்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்து பார்த்தவர் அவர் நிலை கண்டு கலங்கி போனார். உடனடியாக அவரை வெளியே எடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பினார். அப்போது பாதித்த அவர் கண்கள் இறுதி வரை குணமடையவில்லை. அளவில் பெரிய கண்ணாடியை அவர் அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்தியாவில் நிலச்சீர்திருத்தங்கள் உட்பட எண்ணற்ற பிரசுரங்களை எழுதியவர் சுர்ஜித். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் உயிரை பணயம் வைத்து போராடியவர். 1980களில் பஞ்சாபில் காலிஸ்தான் இயக்கம் பயங்கரவாதத்தில் இறங்கியது. இக்காலத்தில் சுமார் 20,000 பேர் கொலை செய்யப்பட்டனர். பிரதமர் இந்திரா காந்தி 1984 சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஏராளமான அப்பாவி சீக்கியர்களை வெறியர்கள் கொன்று தீர்த்தனர். தமது உயிருக்கு அஞ்சாது இக்காலத்தில் சுர்ஜித் பஞ்சாப் முழுவதும் பயணம் செய்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்த்து நின்றார். சுமார் 300 சிபிஎம் தொண்டர்கள் இந்நிலைப்பாட்டுக்காக படுகொலை செய்யப்பட்டனர். சுர்ஜித் வகுப்புவாதத்திற்கு எதிராக இருந்ததால் அப்படிப்பட்ட அரசு மத்தியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உயிருள்ளவரை கடும் முயற்சி எடுத்தார். அதற்காக தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலையும் கூட்டினார். காஷ்மீர் மக்களுக்காகவும் காஷ்மீரில் தனிமைப்பட்டு விடாமல் இருக்க அவர்களுக்கு தன்னாட்சி உரிமை அளிக்க வேண்டும் எனவும் கடுமையாக போராடினார். உலக அரங்கிலும் உலக கம்யூனிஸ்ட் கட்சி அரங்கிலும் சிபிஎம் மதிப்பு பெற அவரது பங்கு அளப்பரியது. 1987 அக்டோபர் புரட்சியின் 70வது ஆண்டு விழாவிற்கு யெச்சூரி, சுர்ஜித், தோழர் EMS ஆகியோர் சென்றனர். அப்போது சுர்ஜித்
சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கோர்பச்சேவை சந்தித்த போது சோவியத் எடுத்திருக்கும் புதிய பாதை தவறானது என்று நேருக்கு நேராக விமர்சித்தார். அவரது அஞ்சியது போல் 1989 சோவியத் நொறுங்கியது. சுர்ஜித் மிகவும் வருந்தினார். கியூபா கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது சுர்ஜித் உடனடியாக களத்தில் இறங்கி தானே முயன்று 5 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 10,000 டன் கோதுமையை ஒரு கப்பலில் அனுப்பி வைத்தார். அந்த கப்பல் ஹவானா வந்து சேர்ந்தபோது சுர்ஜித்தும் பிடல் காஸ்ட்ரோவும் அங்கு அந்த கப்பலை வரவேற்றனர். கடைசி வரை தோழர் சுர்ஜித் சோர்வின்றி உழைத்தார். 85 வயதிலும் கூட சுறுசுறுப்பாக இருந்தார். அவரது மனைவி அவரை விட்டு அகலாது துணை நின்றார். இறுதி வரை விவசாயிகளுக்காகவும் விவசாய தொழிலாளர்களுக்காகவும் குரல் கொடுத்தார். ஒரு சிறந்த கம்யூனிஸ்டாகவும் சிறந்த மனிதராகவும் அறியப்பட்ட தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர்கள் 2008 ஆகஸ்ட் 1 அன்று மரணமடைந்தார். நன்றி.